என் பையனை அடித்து அவனை ரொம்ப சித்திரவதை பண்ணி வச்சுருக்குறாங்க. ராடால் குத்தி 2 கையிலையும், இந்த ராடு முள்ளாக வரும் இல்லைங்களா, அதால் குத்தி 2 கையும் வீங்கி போய் 2 முட்டியும் வீங்கி போய் குழந்தை கால் நீட்ட முடியல, மடக்க முடியல, இந்த கழுத்தெல்லாம் காயும். ஜாதி வெறினால இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க என் குழந்தைய. கீழெல்லாம் ரத்தமாகிட்டு இருக்குது. அந்த ரத்தத்தை என் குழந்தை போட்டு சட்டையை கழட்டி என் குழந்தையவே தொடக்க விட்டு இருக்கிறாங்க. அவங்க கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க என் குழந்தைய. அடுத்த ஸ்டேஜ் உயிர் போகிற ஸ்டேஜ் தான். இப்போ என் பேர் வள்ளி. என் பையனை அடித்து சித்திரவதை பண்ணி ஸ்டேஷனில் இது பண்ணி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் போய் பார்த்தா அவனை ரொம்ப சித்திரவதை பண்ணி வச்சுருக்குறாங்க. 1 மணி நேரத்துக்கு அந்த ஸ்டேஷனில் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாத அங்கேயே வச்சுருந்து அடித்தவனையும் கூட உட்கார வச்சுன்னு இருக்கிறாங்க, பேசிகிட்ருக்காங்க. நாங்கள் போகிற வரைக்குமே அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் கேட்டதுக்கு இந்த ஸ்டேஷனில் நாங்கள் எடுக்க மாட்டோம், எங்களை இன்ஸ்பெக்டர் உட்கார வச்சு நான் பொறுமையாக சொல்கிறேம்மா, நான் இந்த ஸ்டேஷன் நான் எடுக்க முடியாது, எங்கே சம்பவம் நடந்துச்சோ அங்கே தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே வந்து அது வரைக்கும் என் குழந்தை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகல, அப்படியே தான் இருந்தான் அவன். அப்புறம் அங்கேருந்து ஐநாவரம் ஸ்டேஷனுக்கு போக சொன்னாங்க. ஐநாவரம் போனால் அங்கேயும் எடுக்கலை. இன்னொரு ஸ்டேஷனுக்கு போக சொன்னாங்க, G5 ஏதோ ஸ்டேஷனுக்கு போக சொன்னாங்க. அங்கே போய் நாங்கள் கேஸ் கொடுக்கலான்னு போனோம். குழந்தைய கேஸ் கொடுக்கலான்னு போய் நிற்கிறோம். குழந்தை மேலே கையை போட்டு தனியாக கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விடலை. குழந்தைய வழிகாட்டாமல் நாங்கள் கூப்பிட்டு போய் KMC ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்த்து வச்சு அங்கே போய் சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. இந்த மண்டையில் 4 தையல் ராடால் குத்தி 2 கையிலையும், இந்த ராடு முள்ளாக வரும் இல்லைங்களா, அதால் குத்தி 2 கையும் வீங்கி போய் 2 முட்டியும் வீங்கி போய் குழந்தை கால் நீட்ட முடியல, மடக்க முடியல, இந்த கழுத்தெல்லாம் காயும். இந்த குழந்தை கத்திருக்குது, காலை பிடிச்சி உடச்சிருக்குறாங்க. ஐயோன்னு கத்துனதுக்கு அப்புறம் விட்டுருக்குறாங்க. நெஞ்சில் காலை வச்சு மெரிச்சாங்களாம். என் பையன் சொல்லி அழுகுறான். இந்த ரத்தம் இந்த மண்டியில் இருக்கிற ரத்தம்லாம் வழிஞ்சு காதெல்லாம் காஞ்சி போயிருக்குது. என் குழந்தை இன்னமும் சரி சாப்பிட முடியல, சாப்பாடு அள்ளி வைக்க முடியல, முழுங்க முடியல. ஜாதி வெறினால இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க என் குழந்தைய. இதுக்கு என்ன நீதி பண்ணணும், நீதி கிடைக்கணும், நீங்கள் தான் சொல்லணும். ஃபுல்லாக கபோர்டு ஃபுல்லாக அவனை ஒரு ரூம் உள்ள அடைச்சி அவங்க அப்பா வந்திருக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு வர சொல்லியிருக்கு. எல்லா டெக்ஸ்ட்டும் எங்ககிட்ட இருக்கும். டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணது, இன்ஸ்டாகிராமில் பண்ணது எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. எல்லா ஆதாரமும் இருக்குது. அந்த பொண்ணு இவனை வர சொல்லி இவன் 3 மணிக்கு அவங்க வீட்டுக்கிட்ட போயிருக்கான். போன உடனே அவங்க உள்ளே போய் கதவு தட்டியிருக்கான். அவங்க பெரியம்மா கதவு திறந்து விட்டு என் குழந்தைய உள்ளே இழுத்துக்கின்னு கதவு பூட்டிகிட்டு இருக்கிறாங்க. கூட்டின வீட்டில் எல்லாருமே இருந்துக்கிறாங்க, யாரும் இல்லாதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு யாரும் இல்லை வீட்டில், நீ வான்னு சொல்லியிருக்குது. ஆனால் வீட்டில் எல்லாருமே இருந்துருக்குறாங்க. தனியாக ஒரு ரூமில் இட்டுன்னு போயிட்டு டாப்பால் போட்டு 2 பேரும் சேர்ந்து என் குழந்தை சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. முழுக்க அவங்க அப்பா பண்ணியிருக்கிறாரு. அவங்க அப்பா வேஷ்டி சட்டை கட்டின்னு வந்தாராம். அந்த வேஷ்டி சட்டையை அவுத்து வச்சுட்டு ஆடு எடுத்து அவங்க அப்பா பேர் சரவணன். அவர் வந்து பாஜக கட்சியில் வட்ட செயலாளராக இருக்காராம். என் குழந்தைய அடித்து ரத்தம் கீழெல்லாம் ரத்தமாகிட்டு இருக்குது. அந்த ரத்தத்தை என் குழந்தை போட்டு சட்டையை கழட்டி என் குழந்தையவே தொடக்க விட்டு இருக்கிறாங்க. தொடச்சிட்டு அவங்க பையன் டிஷர்ட்டை எடுத்து என் குழந்தைக்கு போட்டு விட்டு எதுவுமே அடிப்படாத மாதிரி தொடச்சி ரத்த காயெல்லாம் இல்லாத மாதிரி தொடச்சி. ஆனால் அந்த வீக்கெல்லாம் அப்படியே இருந்துச்சு. வீக்கம் இருந்துச்சு, பல் உடஞ்சி போய் 4 பல் உடஞ்சி போயிருந்துச்சு. இந்த காயெல்லாம் அப்படியே வீங்கி ஃபுல்லாக வீங்கி தலையெல்லாம் வீங்கி போச்சு. இதெல்லாம் காயம், கத்தியால் வெட்டு மாதிரி காயம், இதெல்லாம் புரண்டி வச்சுருக்குறாங்க. அவங்க கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க என் குழந்தைய. அடுத்த ஸ்டேஜ் உயிர் போகிற ஸ்டேஜ் தான். அவங்க என்ன நினச்சாங்களோ, செத்துட்டா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டாங்க. நினச்சிட்டு தான் என் குழந்தைய கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு அவங்க ஃபோன் பண்ணாங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போனோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.